என்னடா இதெல்லாம்? நம்ம தெருக்கோடியில 2 பொண்ணுங்க ஒரே அமக்கலாம், ஒரே டான்ஸ், ஆட்டமும் பாட்டமும். ஆஹா, இத பாருங்க. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டாத்து சும்மா போனா நல்லா இல்லைங்க. காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது, துரை காலையில குதிரையில் ஏறினாருன்னா எப்ப இறங்க வரணும் தெரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி விடுறீங்க? அவனுக்கு அது பொழுதுபோக்கு. அவன் அரட்டை கண்டு ஆனந்திக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. சுந்தரி அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்னக்கா? இல்ல சீதை ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்கார்ந்துருந்தாளாம் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன். ஆமா, நீ எந்த ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? போக்கா. சுந்தரி, என் பேர் என்ன? சொக்கி அக்கா. இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி. நான் ஒன்னும் கொக்கு இல்ல, எனக்கு பல மடி இருக்கு. சுந்தரி, இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, நிஜத்தை சொல்லு. இத இப்படி திங்கப்படாது. இப்படி திங்கணும். ஒண்ணு இல்லையா? அப்போ நேற்றுக்கு ஆடும் போது ஏன் தாளம் தவறி ஆடுன? அத சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்கிட்ட என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. வந்து வந்து சும்மா சொல்லுமா. நேத்து ஆடும்போது ஒரு ஆள் வந்தாரே, அவரை பாத்தியாக்கா நீ? பாத்தனே, கோமாளி தொப்பி வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு. அவர் தானே? அவர் இல்லக்கா, குதிரை மேல இருந்தாரே அவரை சொல்றேன். அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியாக்கா? அது பெரிய இடம், நமக்கு கிட்டாது, கைக்கு எட்டாது. சுக்கியக்கா, அவரை பார்த்ததுல இருந்து என் மனசு ஒரு நிலையில இல்லை. இதுதான் ஆசைங்கிறது. ஆசையை அடக்கணும், இல்ல ஆபத்து தான். அக்கா, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? என்னையே தூது போய் சொல்றியா? நான் இப்பவே போய் வீரங்கிட்ட சொல்றேன். ஐயோ அக்கா அக்கா, பயப்படாத. அவரு உன்னை முந்திட்டாரு. யாருக்கா? அதுதான் குதிரை மேல வந்தாருல்ல, அவர் தைரியமா அவரு கூட ஒரு கோமாளி ஆளு இருக்காரு, அவரை இங்க அனுப்பிச்சுட்டாரு. அவரை நான் பார்த்தேன், பேசினேன். என்ன நான் சொல்றது காதுல விழுவுதா? சொல்லுக்கா சொல்லு. சரி வா, அவங்க நம்ம பார்க்க வந்தாலும் வருவாங்க. அக்கா, தெய்வம் என் பங்குல இருக்குக்கா. இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா, தெரிஞ்சுக்கோ. ஜக்கா, எப்பப்பா வந்த? ரொம்ப நேரமாச்சு. என்னாச்சு? சரி, கொஞ்சம் விரல இப்படி நீட்டுங்க. எது? அடை அடை எதுக்கு தம்பி? என்னப்பா இது? உப்பு காயிற மாதிரி பரபரான்னு இருக்கு. பொம்பளை கைக்கு ஆம்பளை கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்னப்பா வளர்ற? நீ அவளை பாத்தியா? நாக்க முடியுமா? பாக்கணுமா? கொஞ்சம் முதுக காட்டுங்க. ஏன்? அட திரும்பகன்னா. எதுக்கப்பா? நல்லா. என்ன இது? பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும். என்னப்பா இது? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அங்க போனா முதுகுல 4 வச்சு புரிய வச்சிடுவாங்க. தம்பி, அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா? அந்த சுந்தரிய மறந்துடுங்க, அப்புறம் உங்க நோக்கம். அவ பேர் சுந்தரியா? ஜக்கா, ஜக்கா, நீ அவளை பாத்தியா? பேசினியா? பார்த்தேன், பேசினேன், தொட்டேன். என்னது? அது சுந்தரி அல்ல, நிரந்தரிய. நிரந்தரியா? அதான் அந்த டங்குடக்கான். அது யாரு? ஆனா ஒரு கொட்டுக்கிட்டு அடிச்சு அது அவளா? ஏன்னா அவட்ட கேட்டாதானே சுந்தரி விஷயம் தெரியும். என்ன சொன்ன? என்ன சொன்ன ஜக்கா? அட சொல்றேன், இதை சுத்தி வச்சு சொல்றேன். என்னப்பா இதுக்கு அவசரம்? சொல்லுன்னு கேட்டா இதுதான் அவசரம். சொல்லு. அட சொல்றேன். என்னப்பா சொல்லு. இந்த சட்டை நான் வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அது பெரிய கன்றாவி. கன்றாவியா? ஏன்? அங்க ஒரு போக்கிரி இருக்கான். போக்கிரி? அவன் தான் அந்த டிங் டிங். டிங் டிங்?
அட என்னமோ ஒரு ரவுண்டா ஒண்ண வச்சுக்கிட்டு அந்த நாட்டியந்து போகுது ஆமா. மணி அடிச்சானே ஆமா. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறானா அது மாட்டேன்னு சொல்லுதான் பெரிய சண்டையான். ஜக்கா நாம அவளை எப்படியாவது பார்த்தாங்க. வா போலாம். தம்பி அப்படி அவசரமா போகக்கூடாது. இந்த உடையோட போகக்கூடாது. வேற ஏதாவது மாறு வேஷம் போட்டா போலாம். என்ன வேஷம் போடலாம் சொல்றேன். அது சரிப்படல. அட நீ என்ன பாவம். ஜக்கா இந்த எந்த இந்த வரல. அதுவும் இல்ல. சன்னியாசி சாமியாரு என்னப்பா ஒண்ணுமே இல்ல. மச்சான் என்ன வெள்ளி என்ன மச்சான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். என் கால்ல முள்ளு குத்தி. என்ன குத்திட்டுது. பாபா நான் எடுக்கிறேன். ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் எடுத்துட்டேன். ஆமா, என்ன பெரிய கவலைப்பட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற வள்ளி? எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? பின்ன இல்லையா, நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடணும், அம்மனுக்கு காவடி எடுக்கணும். கல்யாணம் என்ன சும்மாவா? எவ்வளவு இருக்குது பாரு. மச்சான், நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறப்போ எனக்கு ஒரு நல்ல அட்டிகை வாங்கி தரணும். என்ன மறந்துடக்கூடாது. நம்ம தொழில் நல்லா நடக்கட்டும், நாளைக்கே வாங்கி தர்றேன். சிம்பட்டிக்கே வாங்கி தரணும். அது உனக்கு பொருந்தாது வள்ளி. சுந்தரியோட மேனைக்கு பொருத்தமா அழகா இருக்கு. அப்ப நீ அவளையே கட்டிக்க. என்ன ஏன் கட்டிக்கிறேன்னு சொல்ற? மச்சான், வர வர உனக்கு ஓர கண்ணும் பாரபட்சமும் ஜாஸ்தியா தான் போச்சு. ஆட்டத்துல கூட சுந்தரிக்கு தான் நல்லதெல்லாம் சொல்லித்தர. எனக்கு எல்லாம் புரியுது. ஆரம்பிச்சிட்டியா வள்ளி? ஒப்பரான சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்னும் தப்பா நினைக்காத. என்ன நம்பு. என்ன உனக்கு கெம்பட்டி தானே, வயரட்டியா வாங்கி தர்றேன். மச்சான், ஏதோ சத்தம் கேக்குது பாரு. யாரா வளையக்காரங்க. மச்சான், எனக்கு நிறைய வளையல் வாங்கி தரியா? ஆள்ட்டு வள்ளி. வா போலாம். வளையல் அம்மா வளையல் 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 ஐயா வளையல் வளசல் நெளிசல் உடசல் இல்லா வளையல் அம்மா வளையல் பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினுசு பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினுசு புது ஃபேஷன் பூனா வளையல் இருக்கு எங்கும் தனி மவுசு எப்போதும் எங்கும் தனி மவுசு வழவழப்பான கைகளுக்கேத்த வங்கிரகம் புதுசு இந்த வங்கிரகம் புதுசு இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா மாருக்கு வந்து சேரும் சொகுசு தேடி வந்து சேரும் சொகுசு வளையல் வாங்கம்மா வாங்க புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. ஆமா, புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது. பண புழக்கமில்லா ஏழைகளும் தள்ளு சாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது. கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது. கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வளை இது எந்த காரணத்தினாலும் உடையாது. எந்த காரணத்தினாலும் உடையாது. ஆமா, வாங்கம்மா. சிகப்பு வளையில் கருத்த கையில் ஜிலுஜிலுன்னு ஜொலிக்கும். கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். சிகப்பு வளையில் கருத்த கையில் ஜிலுஜிலுன்னு ஜொலிக்கும். கருப்பு வளையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும். கனத்த உடம்பு பெண்களுக்கு காரு வளையல் இருக்கு 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 இருக்கு.
கடகம் மீது தலையணையா உதவி செய்யும் உனக்கு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு. பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையல் ரொம்ப ஜோரு. இந்த வளையல் ரொம்ப ஜோரு. கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு. கையில் போட்டு ஆட்டினா புருஷனும் மயங்கி கேட்டதை தருவாரு. நீ கேட்டதை தருவாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. ஆமா பாரு. கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு. இந்த கங்கண காப்பை பாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு. இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு. உன் வீடு தேடி வருவாரு. மழையேல். வணக்கங்க. சின்ன மகனானே? ஆமாங்க, என் பேர் பொன்னன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, சரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு உங்க உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இந்த பூஜாவை அவன் தலையில போட்டு ஓடுற ஆச்சாரமே கெட்டு போச்சு. ஏன் சார் நீங்க இப்படி பேசலாமா? பேசலாமாவா? ஐயா, சேரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே, செருப்பு தைக்கிறவன் சேத்துல விடுறவன் இவனெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற கொள்கை உங்களோட இருக்கட்டும். இங்க வேண்டாம். அதுதான் தெரியுதா? தெரியுதா? அதிக பிரசங்கி. உங்க ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்யானந்தத்தை அசைக்க முடியாதடா. இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க, காலம் மாறிக்கிட்டே வருது. என்ன சவுக்க பிடி கலந்து போச்சு, நுனி இருக்கு, கொண்டுமா? ஏய், இந்தாங்க, எங்க அப்பா தான் உங்க பண்ணையில வேலை பாக்குறாரு, நான் இல்ல. அதனால மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதா அழகு. நான் வரேன். விட்டுடுங்க சமா. பண்ணக்காரங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பார்த்து பழகிறது நல்லது. அப்புறம் உங்க நோக்கம்? என் நோக்கப்படி என்ன நடக்குது? ஐயா, இப்படி வரீங்களா? ஓஹோ, நீரா? பாரும் பாரும், உம்மத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு? 2000 சொச்சம் சிட்டை இதுக்குள்ள இருக்கு. டேய், ஒரு டம்ளர் மோர் கொண்டா. 2000 சொச்சமா? இவ்வளவுதானா? இனிமே நெல்லுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு, சர்க்காரும் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே என்ன குறை? குடியா, நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியா இருக்கும். இதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொல்றது உண்டு. வரட்டுங்களா? ஏய், மோரக்கட்டையை பாரு, அதிக பிரசங்க. பண்ணக்கார பயலுக்கு வெள்ளி டம்ளர்ல மோரா? அம்மா தானே கொடுத்தாங்க. அவ கொடுப்பா, அவளுக்கு என்னடா? இவரு பெரிய பண்ணக்காரராச்சுங்களே, ஆனாலும் அவரு தீண்டாதவர் இல்லையே. தீண்டாதவன் இல்லைன்னா அவன் தம்பி. போடா, அது கொண்டு போய் அலம்பு. சரியா? அப்ப அலம்ப வேண்டியதான் எல்லாத்தையும். என்னடா இது நோட்? ஐயோ, நோட்டெல்லாம் இது பண்ணக்காரர் தொட்டது தீட்டு. நாசமாக்கிட்டியே. அமர்தா, அமர்தா, என்னங்க? இங்க பார், ஒரு நோட்டு மேல எல்லாம் தண்ணி ஊத்திட்டாங்க. ஐயோ, என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? நோட்டு மேல தண்ணி ஊத்தலாமா? அது தீண்டப்பட. சும்மா கொண்டு போய் காய வை. கும்பிடுறேனுங்க. என்னடா? நேத்து அம்மா அவங்க வைரமுகத்தையை காணும்னு சொன்னாங்களே, அதை நான் வீடு வாசல பெருக்கிட்டு வரும்போது அந்த குப்பை மேட்ல கிடந்ததுங்க. எங்க கொண்டா? இது ஓஹோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க. ஆமா. பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க. அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணிய விட்டு அதை துடைக்க சொன்னீங்க. இப்ப வைரம் முகத்தி வந்த உடனே கண்ணுல வேற வச்சு சேப்பியில அப்படியே போட்டுக்கிட்டீங்க. உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதை நினைச்சு அதிசயத்தை கண்டுபிட்டாரு. போலாம்.